ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 14ஆம் தேதி நம்முடைய அருங்குடை இல்லத்தில் பொங்கல் சிறப்பு நற்செய்தி பெருவிழா நடந்தது. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பலர் ஆன்லைன் வழியாக நீங்கள் பார்த்திருப்பீங்க. தந்தை ஸ்டீஃபன் தச்சில் அவர்கள், அதே போல் தந்தை கிளமண்ட் அவர்கள் சொகத்தூரிலிருந்து வருகை தந்து தந்தை ஜெயின் மூவருமே இணைந்து அந்த நற்செய்தி பெருவிழாவை சிறப்பித்து கொடுத்தாங்க. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஒரு அம்மா நற்செய்தி பெருவிழாவுக்காக சிறு காணிக்கை கொடுக்க வர்றாங்க. நான் முதன்முறையாக அந்த அம்மா பார்க்குறேன். ரசீது போட்டு அந்த அம்மாட்ட பேசுகின்ற பொழுது, எங்கேருந்துமா வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா யதார்த்தமாக நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த அம்மா, நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன் ஃபாதர், என்னுடைய கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. வேலைக்கு போய்ட்டு வந்தவங்க தான். ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்தவங்க. அதற்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே இல்லை. மாரடைப்பு நாள் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாகி போய்விட்டது. 4 பிள்ளைகள், அதில் ஒரு மகன், 3 பெண் குழந்தைகள். அப்போது என்னுடைய கணவன் சாகின்ற வரைக்குமே என்னை அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக என்னை வைத்திருந்தாங்க. திருமணமாகி அந்த இறக்கும் வரை என்ன செஞ்ச என்னுடைய கணவன் ஒருபோதும் எனக்கு பிடிக்காதத எதுவுமே அவங்க செய்யவே இல்லை. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் தனிமையை உணர்ந்தேன். உறவுகளிடமிருந்து நிறைய நான் பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் ஃபாதர். அதே போல் என்னுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நான் வளர்க்கணும். என் பிள்ளைகளுக்கு படிப்பு கல்வியறிவு நான் கொடுக்கணும். என்ன செய்வது நான் முழித்து கொண்டிருந்தேன். நானும் என்னோட கணவர் உயிரோடு இருந்த பொழுது நானும் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு கொண்டிருந்தேன். அதே வேலையை தான் நானும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ரொம்ப கடினமாக போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் 4 3 பெண் மக்கள், அதே போல் மகன், எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் தன்னுடைய அந்த அனுபவத்தை ஒரு 10 நிமிடம் தான், அந்த 10 நிமிடத்தில் அப்படியே படன்னு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய அந்த அனுபவங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்புணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ நான் அப்படி பேசுகின்ற பொழுது நான் குறுக்கிட்டேன், எப்படிம்மா நீங்கள் சின்ன வயதில் குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய கணவரை நீங்கள் இழந்துட்டீங்க, எப்படி நீங்கள் தனிமையை அனுபவிச்சிருக்கிறீங்க, அதே போல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், சமூகத்தில் பலரும் உங்களை ஒரு மாதிரி தவறாக கேவலமாக ஏளனமாக பார்த்துருப்பாங்களே, எப்படி இதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபாதர், நான் ஒரு நாள் அதாவது வேலைக்கெல்லாம் போயிட்டு அசதியாக நான் இருந்தேன். எனக்கு ரொம்ப அன்றைக்கு வேலைப்பள் அதிகமாகி விட்டது, என்ன செய்யணும்னு தெரியலை. அதே போல் அன்றைக்கு பிள்ளைங்களுடைய அந்த கல்வி, அதாவது படிப்புக்கு நான் பணம் கட்டணும். அதனால் அப்படியே அது கட்ட முடியாத ஒரு நிலை. அப்படியே முள்ளி பிதுங்கி போய் நிற்கிறப்ப நான் கடவுள்கிட்ட நோக்கி இப்படி தான் நான் ஜெபிச்சேன் ஃபாதர். ஆண்டவரே, எசப்பா, என்னால் அந்த வாழ்க்கை படகை ஓட்ட முடியலை, அதை என்னுடைய சொந்த திறமையினால் இயக்க முடியலை. நான் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய படகை என்ன செய்யுங்க அப்படின்னா ஓட்டுங்க. நான் உங்களோடு இணைந்து நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஃபாதர். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகின்ற பொழுது, இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தாலும், நல்ல வசதி வாய்ப்போட அவங்க இருந்தாலும், இன்று வரை நான் படுக்கின்ற பொழுது நான் இந்த ஜெபத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கை படகை நீர் ஓட்டும், நீர் இயக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய அனுபவத்தை, குறிப்பாக கணவன் இறந்த பிறகு நான் பட்ட கஷ்டங்களில் இருந்து கடவுள் தன்னை எப்படி வழி நடத்தி வருகிறார் என்பதை அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த நிகழ்வை கேட்ட உடனே எனக்கெல்லாம் புல்லரிச்சிச்சு. பல நேரங்களில் நான் என்னுடைய அறிவை பயன்படுத்துகிறேன், மூளையை பயன்படுத்துகிறேன், என்னுடைய உடல் ஆற்றலை, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு எனர்ஜி இருக்குது, நான் பயன்படுத்தி எப்படியாவது நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தாயார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். கடவுளே, என்னுடைய வாழ்க்கை படகை நீர் ஓட்டும் என்று சொல்லி நான் சரணடைந்த பொழுது என்னுடைய எல்லா விதமான பாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அது அகன்று போய்விட்டன அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்கிறாங்க. நான் எதற்காக இந்த நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல நம்முடைய கத்தோலிக்க திருவை சலேசிய நகர புனித பிரான்சிஸ் அவருடைய
திருவிழாவை வந்து கொண்டாடுகிறது. அவருடைய வாழ்க்கை குறிப்பை நாம் வந்து படிக்கின்ற பொழுது அவங்க அப்பாலாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியராக உருமாற்றணும், அது இராணுவத்தில் வந்து பணிபுரியணும் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அப்பாலாம் தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து உணராத பொழுது புனித அந்த பிரான்சிஸ் சலேசியார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தனக்கு கடவுளுடைய அழைத்தல் இருக்கிறது என்பதை அவர் வந்து உணர்ந்து விட்டார். 13 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, கடவுள் தன்னை வந்து வழிநடத்துவார், கடவுள் தன்னுடைய திருவுளத்தை எனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்படுத்துவார் என்பதை அவர் வந்து 13 ஆண்டுகளாக வந்து காத்திருக்கிறார். அப்போ ஒரு கட்டம் வருகிறது, அவர் வந்து போர் பயிற்சி எல்லாம் என்ன செய்யறாங்க, வாள் சண்டை, அவர் அந்த போர் பயிற்சி எல்லாவற்றிலும் வந்து கை தேர்ந்தவராக இருக்கிறார். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கடவுள் அவர் வந்து குறுக்கீடு செய்கிறார். அப்படி குறுக்கீடு செய்கின்ற பொழுது தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா ஆயர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆயர் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பயிற்சி கொடுத்து அவர் வந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த பிரான்சிஸ் சலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து காத்திருந்தேன், அல்லது கடவுள் வழிநடத்துவார் என்பதற்காக வந்து காத்திருந்தேன். இன்றைக்கு பல பெற்றோர்கள், நம்ம எல்லாருமே பெற்றோர்களை மட்டும் வந்து குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள், இளைஞர், இளம் பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் நினைக்கிறத நான் நினைச்சேன், இதை வந்து செஞ்சே ஆகணும், நான் முடிவு எடுத்துட்டேன், என் முடிவில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு முடிவை ஒரு இலக்கை வச்சுக்கிறோம். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இலக்கில் அதில் கடவுளுடைய திருவுளம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய திருவுளம் அதில் வந்து வெளிப்படுகிறதா, எது ஆதிக்கம் செலுத்துகிறது, அதான் நம்ம வந்து பார்க்கணும். அதான் இன்றைக்கு வந்து நம்ம விழா கொண்டாடக்கூடிய அந்த புனித பிரான்சிஸ் சலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம வந்து உற்று நோக்குகிறோம். அடுத்து அவருடைய வார்த்தை ரொம்ப அழகாக வந்து என்னுடைய பிடித்தமான வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஒரு பிடித்தமான செய்தி என்ன அப்படின்னா, நீ செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதை கடவுளுடைய பிரசன்னத்தில் வைத்து நீ வந்து தொடங்கு என்பதுதான் அவருடைய ஒரு உன்னதமான ஒரு மேற்கோளாக இருக்கிறது, அனுபவமாக நமக்கு வந்து அவருடைய அனுபவமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இப்போ பிரான்சிஸ் சலேசியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, கடவுள் தனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு, அதே போல திறமையை கொடுத்திருக்கிறாரு. இந்த திறமைகளை ஆற்றலுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தில் உலக காரியங்களுக்கு நான் வந்து என்னுடைய திறமையை நான் வந்து பயன்படுத்தலாம். மாறாக நான் அதை அப்படி அதற்காக வந்து பயன்படுத்தலை, கடவுளுக்காக நான் அதை வந்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி அங்கு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உன்னதமான இறை பணியாளராக, மறை வல்லுநராக, ஆயராக அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்ந்து இருக்கிறார். நமக்கெல்லாம் வந்து ஒரு சான்றாக வந்து இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் பாருங்க, அங்கு தாவீது அரசனுக்கு வந்து நாத்தான் நிறைவாக்கினர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ அந்த வார்த்தை என்ன, அங்கு தாவீது அரசன் கடவுளுக்கு வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஏன் தாவீது அரசன் கடவுளுக்கு கோயில் கட்டணும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் வந்து இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்கம், அதாவது 7ஆம் அதிகாரம் 1 வந்து வாசிக்கின்றோம். அரசர் தன் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரியின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போ அரசன் வந்து தாவீது அரசன் அங்கே வந்து அவனுக்கு அரியணை கொடுக்கப்பட்டு விட்டது, அதே போல் மாளிகை வந்து கட்டப்பட்டு விட்டது. அதில் எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் அணுகாதபடி கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கிறாரு, அவர் எதிரியினுடைய தாக்குதல் ஓய்வு வந்து கொடுக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தாவீது அரசனுக்கு ஒரு ஆசை, நான் இங்கே வந்து மாட மாளிகையில் இருக்கிறேன், ஆனால் கடவுள் வந்து இப்படி கூடாரத்தில் இருக்கிறாரு, பேழையில் இருக்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கோயில் கட்டலாம் என்று கடவுளுக்கு ஆலயம் கடவுள் வந்து விரும்புகிறார். அப்போதான் வந்து அங்கு இறைவாக்கினர் நாத்தான் வழியாக கடவுள் அங்கு தாவீது அரசனுக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து கோயில் கட்ட மாட்டப்பா, நான் உனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உன் இனம் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு இனமாக இருக்கும் என்று சொல்லி அங்கு இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து பார்க்கிறோம். எப்படி தாவீது அரசனுக்கும் அவருடைய வழிமரபுக்கும் வந்து கடவுள் ஆசீர்வாதங்களை வந்து கொடுக்கிறார் அல்லது கொடுக்க இருக்கிறார் என்பதை வந்து நமக்கு வந்து விவரிக்கிறது.
அப்போ தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்கே தன்னுடைய வில்ல நான் அரசன், நான் ஆலயத்துக்கு கடவுளுக்கு கோயில் கட்டிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, அவர் நினைக்கல. மாறாக கடவுளுடைய சிந்தனையோடு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக தாவீது அரசன் அங்கு இருக்கிறார். அப்போ இன்றைய நாள்ல நீங்களும் நானும் கொண்டிருக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய காரியம் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா அல்லது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா? நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம், பொது நன்மைக்காக தூய ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எல்லாருமே என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, ஆவியானவருடைய வல்லமையினால் கனிகளால் கொடைகளால் வரங்களால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வரங்கள் கனிகள் கொடைகள் இதெல்லாம் எதற்காக? எனக்காகவா? நான் எனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளவா? இல்லையே. மாறாக யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதே போல திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக. பாருங்க, இன்றைக்கு நம்ம விழா கொண்டாடக்கூடிய புனித பிரான்சிஸ் அலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு பாடம், எப்படி கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்துகள் அந்த திறமைகளை சமூகத்தினுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்துகிறார். அப்போ 15ஆம் நூற்றாண்டு நமக்கு எல்லாருமே தெரியும், திருச்சபை வரலாற்றை படிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது? மறுமலர்ச்சி. அங்கே மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, கால்வின் மற்றும் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்சபைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, மறுமலர்ச்சியாளர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் பார்க்கிறோம், மறுமலர்ச்சியாளர்களுடைய ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க, கத்தோலிக்க திருச்சபை விட்டு அவர் பிற அந்த மறுமலர்ச்சியாளர்களோடு இணைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கு கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேலையில தான் புனித பிரான்சிஸ் அலேசியார் என்ன செய்யறாங்க, குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அப்படி திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவர் போறார், வீடு விடா 3 ஆண்டுகள் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒவ்வொரு விழா ஏறி இறங்குறாரு. அப்படி ஏறி இறங்குகின்ற பொழுது யாரும் அவரை வரவேற்கல, கதவு மூடிக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கல்லால் எடுத்து எரிகிறாங்க. அவர் அப்படியே பனியிலேயே மரத்தின் கிளைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் தங்கி இருக்கிறார். ஓநாய்களிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக பனி மரத்தில் கிளைகளில் கைத்தை கட்டி அங்கே கீழே விழுந்து விடாமல் தூங்குகின்ற பொழுது, உறங்குகின்ற பொழுது கீழே விழுந்துடாமல் இருக்கணும் என்பதற்காக கயிற்றை கட்டி தூங்கி இருக்கிறாரு. அப்போ என்ன, பனியினால் அப்படி உறைந்து போயிருக்கிறார். மரத்து கிளையை வெட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிரை காப்பாற்றி மக்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று வாழ்க்கை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அப்போ தொடக்க காலகட்டத்தில் யாரும் வரவேற்கவே இல்லை. சரி, மக்கள் தான் வரவேற்கல. அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யறாரு, பேச்சு கொடுக்கிறாரு. ஆண்டவரை பற்றிய செய்தி அவருக்கு மறைக்கல்வி போதனையை கொடுக்கிறார். அப்போ சின்ன பிள்ளைங்கள்ட்ட அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப யதார்த்தமா பாசமா பழகுவதை பார்த்த உடனே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் இவர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய 40,000 பேர் இவருடைய போதனையினால் சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வழியாக கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பினார்கள் என்பது வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இங்கு பிரான்சிஸ் அலேசியார் நினைச்சிருந்தார் அப்படின்னா, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் அப்படியே ஒரு சுகபோக வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், அவர் நினைச்சிருக்கலாம். அவர் நினைச்சு இருந்தார் அப்படின்னா, இப்படி போராட வேண்டிய தேவையில்லை, இப்படி துன்பப்பட வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாக அவர் தேவையில்லை. மாறாக இங்கு அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கை என்கிற அந்த படகுல, அந்த கப்பல்ல இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, தான் மாலுமியாக இல்லை, மாறாக கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கை என்கிற அந்த கப்பலினுடைய ஒரு மாலுமியாக இருக்கிறார் என்பதனை அங்கு புனித பிரான்சிஸ் அலேசியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் அவருடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நான் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், குடும்பத்தில், பங்குகளில் பல பிரச்சனை வருது, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை வருது. என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா, நான் சொல்றத நீ கேட்கணும், யாரு சொல்றத யாரு கேட்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ கடவுள் இன்றைய விழா வழியாக, இன்றைய இறைவார்த்தை வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன்.
உனக்கு கனிகளை, கொடைகளை, வரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த கனிகளை, கொடைகளை, வரங்களை நீ யாருக்காக பயன்படுத்துற? உனக்கு மட்டுமா அல்லது சமூகத்திற்காக நீ பயன்படுத்துகிறாயா? கொஞ்சம் இந்த திருப்பலியில் நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ இந்த பிரான்சிஸ் சலேசியாரை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முயற்சி செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய திருவுளத்தை அல்ல, என்னுடைய விருப்பத்தை அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் ஆசிரையும் எனக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.